கெத்செமனேல கிறிஸ்துவை நாம் பார்க்க போகிறோம். பார்த்து கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். கிரைஸ்ட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இன் கெத்செமனே. கெத்செமனேல 2 கட்டான் நிலைமையில் நின்ற இரட்சகரை நம்மால் பார்க்க முடியாது. 2 கட்டான் நிலைமையில் நின்றிருந்தாரா? இல்லை. இரத்த வேர்வை சிந்த நேரிட்டாலும் அவர் அப்படியும் இப்படியும் என்று நிலை தடுமாறி விடாமல், என் சித்தமல்ல உம் சித்தமே என்று பிதாவுக்கு தம்மை தத்தம் செய்து தாம் பூமிக்கு இறங்கி வந்த மாபெரும் ஊழிய நோக்கத்தை நிறைவேற்றினார். அவருக்கு பலவீனம் இருந்துச்சு. பிதாவே, இந்த பாத்திரம் சிலுவையில் மறிக்க வேண்டும் என்ற இந்த பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அந்த சிலுவை மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று நினைத்தார் இயேசு. அது அவருடைய விருப்பம். ஆனால் உம்முடைய சித்தம் என்று அவர் ஒப்பு கொடுத்தார். உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் ஓரளவு முயன்றாரா இயேசு? இல்லை இல்லை. மரண எல்லைக்கோட்டையும் அவர் தொட்டு வந்து விட்டார் அல்லவா? கிறிஸ்துவின் அதே விதமான வைராக்கியம் கிறிஸ்தவர்களிடமும் காணப்பட வேண்டியது எத்தனை அவசியம். மரணமே நேரிட்டாலும் அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து செயல்பட்டார் அல்லவா? பார்த்தீங்களா? அதே வைராக்கியம் 3 எபிரேய வாலிபர்களிடம், அனனியா, மீஷாவல், அசரியா. அக்கினிக்கு பயப்படாத அதே வைராக்கியம், சிலுவைக்கு பயப்படாத இயேசுவிடம் இருந்த அதே வைராக்கியம் நமக்கும் தேவை. 84 வயதானாலும் 3 நேரமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் தேவ மனிதன் தானியேலிடமும் அதே வைராக்கியம் காணப்பட்டது. இவங்கள் நடுகிலும் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் மற்றும் இரத்த சாட்சிகளிடத்தில் நடுநிலை வகிக்காத தீவிரமான தேவ வைராக்கியம் கனல் கொண்டு காணப்பட்டது. அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, இன்னைக்கு நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், புசிக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. தொலைக்காட்சி, தொலைபேசி, அலைபேசி என்று அற்பமான விஷயங்கள் ஆயிரம் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் இயேசுவுடன் உள்ள உறவுதான் இவ்வுலகத்திலும் இனி வரும் உலகத்திலும் மிகவும் வாக்குத்தத்தம் உள்ளது, மிகுந்த ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது என்று உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டியது அவசியம். ஆகவே சில்லறை விஷயங்களில் நம் சிந்தையை செலுத்தாமல் பரலோகத்தின் தெய்வீக உறவை காத்துக் கொள்வதில், தக்க வைத்துக் கொள்வதில் நாம் தீவிரம் காட்டுவோமாக.